பாத்தீங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபா, சாரி 20, பாட்டிலுக்கு 20 ரூபா அப்படின்னு ஒரு 2-3 லைன் கொஞ்சம் நான் டிஃப்ரெண்டா பாடி காட்டுமா? பாட்டுமா? 2-3 லைன். நான் ரெடி தான் வரவா அண்ணன், பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கடா, 10 ரூபா ஆதவர்ஜுன் உனக்குடா, இன்னொரு 10 ரூபா மார்டின் ஃபேமிலிக்குடா, 10வது பாட்டில் நான் குடிக்க 50 ரூபா சேர்த்தி வாங்கடா, ஓட்டு போட்ட மக்களுக்கு நெத்தியில நான் மந்தாண்டா. கேட்டா மெயின்டெனன்ஸ் காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி பில்லு அப்படின்றாங்க. எலக்ட்ரிசிட்டி கரண்டே விடுறது இல்லையா? எப்படியா பில் வரும்? எலக்ட்ரிசிட்டி கரண்டே விடுறது இல்லை. இப்படி இருக்கு. அப்ப இவங்க வந்து தூய் ஆட்சியா கொடுத்துட்டு இருக்காங்க, நார் ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து திமுக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பாட்டு எங்க பாடினாங்க? கரூர்ல. பாத்தீங்களா? அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? கரூர்ல வந்து அந்த பாட்டு பாடினாரு. விளைவு வந்து அவருடைய நெக்லிஜென்ஸ்னால, அவரை வழிநடத்தக்கூடிய ஆதவர்ஜனுடைய நெக்லிஜென்ஸ்னால 41 உயிர் போச்சு. இப்போ இது சம்பந்தமா வந்துட்டு சார் வந்து நிதி ஆயோக் கூட்டம் வந்து இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. பாத்தீங்களா? நீங்களா டெல்லிக்கு போனது பாத்தீங்களா? சார் அங்க போய் முன்வரிசையெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாப்புல. நம்மளுடைய தலைவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போனப்போ, சார் இடி ரைடுக்கெல்லாம் பயந்துட்டு நீங்க போறீங்களா அப்படின்னு வந்து சார் கேட்டாரு. இப்போ சார் எதுக்கு போயிருக்கீங்க? என்ன இடி ரைடு, சாரி அது பேர் என்னப்பா, கரூர் கேஸ் வேற சிபிஐ கிட்ட இருக்குல்ல, சிபிஐ கிட்ட போனதுனால சாரை தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்னு பயந்துட்டாரு. எங்கடா ஆதவர்ஜுன் வந்து உண்மையாவே முதலமைச்சர் ஆயிடுவாரோ, அப்ப நம்ம முதலமைச்சர் பதவி போயிடுமோ அப்படின்னு பயத்துல போய் சார் சரண்டர் ஆயிட்டாரு. ஆமாவா இல்லைங்களா? அப்ப யாரு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர்? ஆதவர்ஜுனா தான். இது கூடிய விரைவில் நடக்க போகுது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் சிபிஐ கேஸ்ல வந்துட்டு உள்ள போறது உறுதி. அதுக்கு பின்புலமா இருந்து ஹெல்ப் பண்ண போறது ஆதவர்ஜுன் அவர்கள். ஆதவர்ஜுன் அவர்கள் முதலமைச்சரா வர போறாரு. இந்த நாடு மக்களும் ஒரு லாட்டரி குடும்பத்துக்கிட்ட இருந்த போய் இந்த தமிழ்நாடு போய் மாட்டிக்க போகுதுன்றது நினைச்சு பார்க்கறப்ப வருத்தமா இருக்கு. இதுல அவங்க ஜான் பிரிட்டோ, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜான் பிரிட்டோ யாருன்னு தெரியுங்களா? மார்டின் ஃபேமிலி, அதாவது ஆதவர்ஜுனாவோட மாண்புமிகு முதலமைச்சர் ஆதவர்ஜுனாவோட மனைவி டெய்சி, அவங்களுடைய மாமியாரோட சொந்த அண்ணன். அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என் மேல எல்லாம் போதை கேஸ் எல்லாம் இல்ல, ஆனா லாட்டரி கேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாங்க. யார் யார் பேர்ல சார் எஃப்ஐஆர் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, என் தங்கச்சி லீமா ரோஸ் மார்டின், அப்புறம் சார் என் பேர்ல இருக்கு, அப்புறம் சார் என் மச்சான் பேர்ல இருக்கு, அப்புறம் வேற யார் சார், டெய்சி ஆதவர்ஜுனா பேர்ல இருக்கு. ஆதவர்ஜுனா மனைவி பேர்ல லாட்டரி கேஸ் இருக்கு. இவங்க வந்து தமிழ்நாடு வந்து காப்பாற்ற போறாராமா. எஃப்ஐஆர்ல வந்து 4வது இடத்துல டெய்சி ஆதவர்ஜுனா பேர் இருக்கு. இதெல்லாம் கால கொடுமை. லாட்டரி வித்து எத்தனுடைய குடும்பங்கள் வந்து செதஞ்சு போயிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். தீ குளிச்சு செத்து போயிருக்கான். எல்லாம் வருது வாயில, என்ன பண்றது? இதெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்து கொஞ்சம் தண்ணி குடிச்சுட்டுமா? கொஞ்சம் தண்ணி விடுங்க. என்னமா சனாதனத்தை பத்தி பேசுறப்பதான் வந்து நிறைய பேர் பொங்கி வருவாங்க வடநாட்டில இருந்து. சனாதனம்னா என்னன்னே தெரியாது. இப்போ சட்டசபையில் நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயன் அவர்கள் என்ன சொன்னாரு சனாதனத்தை பத்தி? மக்களை அளிக்கும் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாரு. மக்களை அளிக்கும் சனாதனத்தை ஒழிப்போம்னா பிறப்பால் அனைவரும் சமம், ஜாதி என்ற அடிப்படையில் கிடையாது. சோ இப்ப ரீசெண்டா அந்த ரீல்ஸ் ஆச்சுல, அந்த ரமேஷ் ஒருத்தர் இருப்பார், பாத்திருக்கீங்களா? இந்த போன் வந்து 5ஆம் தேதி தான் மேனுஃபேக்சரிங் ஆயிருக்குன்னா அது மேனுஃபேக்சரிங் டேட் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டாரு. கரெக்டா? அப்படி மேனுஃபேக்சரிங் டேட் ப்ரூஃப் கேட்ட ஒருத்தர் அவரை வந்து இந்த மாதிரிலாம் ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டிருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு இன்செப்ஷன் போயிருக்காரு. தள்ளு வண்டிக்கு வந்துட்டு ஒரு 10 ரூபா லஞ்சம் வாங்கிட்டான்றனால அவரை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை செஞ்சிருக்க, வேலையை விட்டு தூங்குறாங்க. ஆனா ஒரு அர்ச்சகர் வந்துட்டு லஞ்சம் வாங்கிட்டாரு, 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கினதுக்கு. அவருக்கு வந்து மன்னிப்பு கடிதம். இங்கதான் சனாதானம் இருக்கு.
அதாவது கடைநிலை ஊழியருக்கு வேலையை விட்டு தூக்குறானுங்க, அர்ச்சகரா இருந்தா வேலையை விட்டு தூக்காம மன்னிப்பு கடிதம். இங்கதான் சனாதானத்தை ஒழிக்கணும்ன்றாரு. இந்த சனாதானத்துக்கு எதிரானவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்போ இது தீய சக்தியோட ஆட்சியில் இது நடக்கக்கூடியதான ஒண்ணு. சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி. ஆதவர்ஜனோட கட்டுக்கோப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் கூடிய விரைவில் இதை புரிஞ்சுப்பாங்க. உள்ளாட்சி தேர்தலையும் சரி இல்ல நாடாளுமன்ற தேர்தலையும் சரி கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டு வரும் என்பது மாற்று கருத்து கிடையாது. மீண்டு வருமா? அது உங்களுடைய எழுச்சியிலே தெரியுது. கண்டிப்பா மீண்டு வரும். வாய்ப்பளிப்பு கொடுத்த என்னுடைய டீமுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள்.